வரணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். இதுதான் நம்ம VGPயோட ஒண்டர் ஐஸ் ரிங்க். ஐஸ் ரிங்க் இங்க பண்ணுவாங்கன்னா நம்ம ஃபுல் ஐஸ் ஸ்னோலா இருக்கும். நிறைய செம ஜாலியா இருக்கும். போது அச்சு இன்னைக்கு எத்தனை மணி விட போறேன்னு தெரியல. கவுண்ட் பண்ணி கமெண்ட்ல போட்டுருங்க. உள்ள போய் பார்க்கலாமா? காய்ஸ், சென்னையில கொளுத்தும் வெயிலுக்கு 10 அடிக்கு இந்த மாதிரி ஒரு இக்லூ இருந்தாதான் நம்மளால உயிர் வாழவே முடியும் போல. செம்மையா இருக்குல்ல, இன்டீரியர் வாவா பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்க்கு நடுவுல ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல். செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு சோப்பெல்லாம் இருக்கு. இங்க வந்து நம்ம ஜாலியா உட்காந்துக்கலாம். அப்படிங்க வந்து வுட் வந்து இதெல்லாம் வராது, உண்மையெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு டிஸ்பிளேக்காக அழகா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப் வைக்கணும் அப்படின்னு செம்மையா பிளான் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. வாவா இருக்கு காய்ஸ். இது உள்ள போகணும். அதுக்குதான் உள்ள போகணும். செம்ம பாருங்க. எல்லாரும் சென்டர்ல ஸ்கேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் செவுத்த பிடிச்சி தவழ்ந்துட்டு இருக்காங்க. அச்சு சொல்லுங்க ஸ்கேட்டிங் அன்னைக்கு என்னன்ட்டு. பால் பாய்ஸ் ப்ரோ. அப்போ நீங்க மட்டும் தான் இங்க இருக்கிறது. மத்தவங்க இருக்காங்க. உங்களை வந்து நான் வந்து அங்க கார்ல வந்தேன். கார்ல வந்தீங்க? ஆமா, அதான் ஞாபகம். ஒரு பையன் கூட இன்டர்வியூ எடுக்கும்போது சைடுல நின்னு சஜஷன் கொடுப்பாங்க. என்ன பார்த்து தான் இன்டர்வியூக்குள்ள போனீங்களா? ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, நான் போறது. ஓகே गाइस, இப்போ உங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரேஸ் விடலாம். யார் ஃபர்ஸ்ட் வரணும்னு பார்க்கலாமா? கம் ஆன் பாய்ஸ், உங்க ரெண்டு பேருக்கு இப்போ ரேஸ். யார் ஃபர்ஸ்ட் வரீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நான் பிளாக் கிளாசிக். அவர்தான் ப்ரோ. அப்படியே அப்ப ரெட் தான் வின் பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி. அப்ப நான் பிளாக் சப்போர்ட். நான் மட்டும் பிளாக் சப்போர்ட். நீங்க சத்தியமா நான் மறந்துடுவேன். கம்மி ஷாட் சாக்லேட்லாம் எனக்கு டைரி மில்க். அப்படியே என்னது டைரி மில்க் சில்கா சூப்பர் மார்க்கெட் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுருந்தீங்களா? அதான் அப்போ நீங்க போட்டுக்கிறீங்களா? ட்ரவுசர் போட்டுதே ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுருக்கீங்க. அப்படியே ஃபோன்ல இருக்கு. எல்லாம் வச்சு மெமரிஸ் தான் வச்சிருக்காண்டா. என்னமோ சந்தோஷமா இருக்கு. நான் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கேன். ஸ்வீட் காய்ஸ். ஆமா, சின்ன வயசு இருக்கதா. நான் இன்ஃபுளுசர் ஆகி 1.5 வருஷம் தான் இருக்கும். 6 மாசம் முன்னாடி எடுத்துட்டு நீங்க என்ன பார்த்து 6 மாசம் முன்னாடி எடுத்துட்டு வரப்போம். ஹாய் ப்ரோ. எனக்கு பாருங்க 3 டாக்டர்கள் வந்து கால் இருக்கா, இது வந்து கைக்கு. ஓகே, நானே வந்து போட்டு ஒரு ரைட் பண்ணுவேன். அப்புறம் எதுக்கு சொல்லி கொடுப்பீங்க? கைக்கு காலுக்கு மட்டும் இல்ல, வயிற்றுக்கு கூட இங்க வச்சிருக்காங்க. இது கூட நாங்க வந்து ஊட்டிட்டு வரேன்னு நினைக்கிறேன். ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம இப்ப பக்காவா ரெடியாக போறோம். நீங்க நான் ஸ்கேட் பண்ணிட்டு இங்க இருந்து சிங்கப்பூருக்கு போயிடலான்னு இருக்கேன். சிங்கப்பூர்ல வந்து இந்த மாதிரி ஒன்று ஓபன் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன். இல்லையா? அதனால நம்ம இங்க சிம்லா போயிடலாங்க. ஸ்ட்ரைட்டா. ஹாய் காய்ஸ். நான் மிதக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். நடக்க முடியுமா? சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டா நான் நடப்பேன் ஈஸியா. போதுரா, அது மட்டும் இங்க நடக்குது. ஸ்கேட் பண்ற மாதிரி இருக்கு. நானே இங்கே ஸ்கேட் பண்ணேன். இவங்க என்னங்க ஃபர்ஸ்ட் ரைட் கால் எடுத்து இங்க வச்சுக்கோங்க. ஓ, வலது கால் எடுத்து வச்சு சொல்லுவாங்கன்ற. ரெண்டு கை இங்க பேலன்ஸ் பண்ணி. ஓகே, ரைட் லெக் இங்க லாக் பண்ணி அப்படியே டர்ன் பண்ணுங்க. ஓ, அதுல பள்ளி மாதிரி ஒட்டி இருந்தாங்களா? ஏன்னா அது பண்ணாதான் உங்களுக்கு உள்ள என்ட்ரி ஆகும். ரைட் கால் லாக். இல்லனா எடுத்த உடனே ப்ரோ ரொம்ப வந்து எடுத்துக்கோங்க. ஸ்லிப்பா ப்ரோவா கால் வி மாதிரி வச்சுக்கோங்க. திரும்பி வெளில போறதா? ஸ்டெப் தான் ஒண்ணே கவர். டேய் ஸ்டெப் வி மாதிரி வச்சுக்கோங்க. கால் வி மாதிரியா? எனக்கு வி பிடிக்காது. எம்தான் அப்படி எம்மிட்டா எங்க அம்மா செய்ய மாட்டேதானே. சரி, ஓகே ஃபைன். வி ஃபார் விஜய். வி ஃபார் விஜயா? அதெல்லாம் டைம் இல்ல. 5 நிமிஷம் தான் டைம். டக்கு டக்குன்னு ஸ்கேட்டிங் குள்ள போலாம் வாங்க.
பண்ணாம போனீங்கன்னா அவள்தான் கம்மல் தான். டம்மல் ஐயோ டம்மல் பிடிக்காது. லேடி ஸ்ட்ரைட் ஆகணும். ஓ இதுதான் நான் ஏறி மாதிரி போயிருந்தேன். என் பேச்ச கேட்க மாட்டேன். என் காலு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வேற இருக்கு. எனக்கு வந்து இது ரொம்ப டஃபா இருக்கு. அவங்க அவர் சைக்கிள் வச்சிருக்கீங்களா அது பாட்டு கொண்டு வச்சீங்கன்னா அப்படியே தரு சின்ன பசங்க மட்டும் உட்காந்து. அம்மாக்கு நான் குழந்தை தானே ப்ரோ. ஓகே Bend your knee. Lift your leg and move like it. Lift your leg, yeah. ஓகே ஜாலியா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா இருக்கு. ரெண்டு கால்ல கேப் இருக்கா? முட்டி வந்து மடங்கி இருக்கு. ஸ்ட்ரைட்டா தான். அந்த அக்கா அந்த முட்டி மடங்கன சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே பெண்ட் கட்டி பெண்ட் பண்ணினா பிட்ல வி ஷேப்ல பெண்ட் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். அடிக்குமா இன்னொரு ட்ரை பண்ணுங்க. வி ஷேப் பண்ணி லைட்டா முக்கிய மடக்கிங்க. பி ஷேப்ல வச்சிட்டு போ முன்னாடி போ 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 போ. பண்றது வி ஷேப்ல தான் இருக்கணும். ஓகேங்களா? வி ஷேப்பிங் பண்ணுங்க. நீங்க பெண்ட் பண்ணீங்கன்னா முன்னாடி மூவ் ஆகும். வி ஷேப்ல Now turn and go slowly. Turn slowly. Yeah, now go straight. Wait. On the spot, let's get ready. Left, stomp, left, stomp, left, stomp, left, stomp. தூக்குறீங்க விட்டுறீங்க அதையே பண்ணிட்டு போங்க. ஹேண்ட்ஸை ஃப்ரீயா பின்னாடி வச்சுக்கோங்க. பின்னாடி வச்சிருங்க. லென் ஃபார்வர்ட் பண்ணுங்க. சின் ஃபார்வர்ட், லீட் ஃபார்வர்ட். பெண்ட் பண்ணீங்கன்னா தான் கீழே விட மாட்டீங்க. காலத்துக்கு பாருங்க, இதான் பண்ணாதீங்க. நீங்க கிராஸ் ஓவர் பண்றீங்க. இந்த காலத்துக்கு அங்க போடுறீங்க. இது பண்ணுங்க, போடவே வேணாம். கேமரா பார்த்துட்டே வாங்க. ஹாய் சொல்லுங்க. ப்ரோ நீங்க சூப்பரா சொல்லி கொடுக்குறீங்க ப்ரோ. சத்தியமா நீங்க பிரேவா நடக்கிறீங்களா வெரி ஃபர்ஸ்ட் டைம்? ஆமா, அது நீங்க சொல்லும் போது எனக்கு டவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல எப்படி கலக்குறீங்க? ரொம்ப ப்ரௌடா இருக்கு. பயப்பட வேண்டாம். தைரியமா போறேன். ஃபர்ஸ்ட் சாரி ப்ரோ. இது ஈஸியா பண்றாரு. ஓகே லெட்ஸ் ஃபைட். கத்துக்கும்போது யாரோட சப்போர்ட்டும் வேணாம். அவங்களே நடந்து சூப்பரா ஸ்கேட் பண்ணுவாங்க. மேம் ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன். கீழே விழாம பண்ணிருங்க. அவ்வளவுதான். பெண்ட் பண்ணிக்கங்க. ஃபாஸ்டா வாக் பண்ணுங்க. அவ்வளவுதான். அச்சோ ஏற்கனவே கிளாஸ் பண்ணதானே? இல்ல சத்தியமா ஃபர்ஸ்ட் டைம்.
சாந்தம். ஓகே பாய். கடைசி போட்டு போனோம். ரெண்டு வருஷம் Oh my god. முடிச்சீங்களா? வெளியே வந்துட்டீங்களா? எல்லாம் வாங்க, எல்லாரும் கத்துக்கங்க. எப்படி மேம் இருக்கு சின்ன சின்ன? எனக்கு அப்படியே மூக்குல ஒழுகி வாய்க்குள்ள காத்தெல்லாம் போய் ஒரு 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 மாதிரி ஆயிட்டு. ஆனா ஒரு பின்னால ஜாலியா இருக்கு. எல்லாரும் வந்து சம்மர் ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணுங்க. ஒரு கோரிக்கை ஆப்ஷன் சொல்லுங்க. இந்த மாதிரி இதுல வந்து ஒரு 10 நிமிஷம் கோரிக்கை தரணும். அது திறந்தீங்கன்னா நம்ம அழிஞ்சு என்ன சொல்லலாம். எஸ் 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 எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கு. பெருமையா ஃபீல் பண்றேன். இவர்தான் வந்து இந்த 5 மினிட்ஸ்ல ஒரு ஸ்கேட்டர் ஆக்குன திறமையான ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் பண்றாரா. அதனால செம்ம சூப்பரா சொல்லி கொடுத்தாரு. என்ன மேஜிக் போட்டாருன்னு தெரியல. நான் உள்ள சொன்னேன் உங்களுக்கு சாட்ல வேற லெவல்ல என்ஜாய் பண்ணோம். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. எனக்கு வந்து 10க்கு ஒரு மார்க் கொடுத்தானே எவ்வளவு மார்க்? 10க்கு 9.9. 9.9 குடுக்குறாங்க. எஸ் எனக்கு அது நடக்கும்போது அது எப்படி நடக்கிற மாதிரி இருக்கு. ஏன் சைக்கிளிங் மாதிரி தான் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸாக லாங் டர்ம் தான். ஸோ நீங்கள் இன்னைக்கு கற்றுக்கிட்டீங்க. சரி, நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ட்ரை பண்ணலாம். இவ்வளோ மோஸ்ட் இருக்கு. கண்டிப்பா நான் வரேன். பாய். உங்க பேரு? ஓகே ப்ரோ பாய். என்னோட வெங்கடேஷ் கோச்சுக்கு ஒரு ஹார்ட் போட்டு விடுங்க. கலர் வந்து ரெடி சேம் பசா இருக்காங்க. இவங்க கல்லு குட்டி 2 கோச் 2 என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்ப ரொம்ப கியூட்டு. எவ்வளவு அழகா பொறுமையா சொல்லி கொடுக்குறீங்க. ஒரு சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அச்சோ இது உங்க ஒரிஜினல் முடியா ஜவுரி முடியா மாதிரியே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேட் பண்றீங்களா பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது வந்து என்னோட நிஜமாவே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேட்டிங்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் ரொம்ப நல்லா பண்ணேன். நீங்க கமெண்ட்ல போடுங்க. நீங்க சொல்லுங்க நான் எப்படி பண்ணேன். சமயம் பண்ணியிருந்தானா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்களா? அமிதா கட் பண்றேன். நீ சொல்லிச்சலாம். இல்ல பண்ணதில்லை. இது போடுங்க ஏன்னா அவனுக்கு தெரியாது. நான் அவனே வந்து ஒரு நாள் ஆச்சு. அவன் வந்து ஒரு நாள் ஃபர்ஸ்டா இருக்குல்ல. நான் அவன் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் பெஸ்டா பண்ண ஃபார்மர் யாருன்னா கண்டிப்பா இவங்க தான். நான் ஒரே நாள் இவங்க சூப்பரா ஃபர்ஸ்ட் வந்தாங்களே, அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தது. இவங்க தான் சொன்னாங்க முடியும் அப்படின்னு. அந்த அந்த ஒரு வார்த்தையில தான் வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி ஓகே ஃபைன் பண்ணிருக்கேன். நீங்க வரக்கூடிய ஒரே இடம் நம்ம ஈஸியார்ல. எஸ் இங்க வந்தீங்கன்னா செம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இந்த டைமிங் காட்டுறதுனால காலையில 10 நைட் ஒரு 9-10 வரைக்கும் நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க ஜீரோல இருந்தாலும் வந்து உங்களை சூப்பரா ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு நிறைய கோர்சஸ்லாம் கூட இருக்கு. 7 days கோர்சஸ் 10 days கோர்சஸ்லாம் இருக்கு. வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ